அனைவருக்கும் வணக்கம். இது மனிதருக்கான பதிவு. மனிதர்களுக்கு கண்டிஸ்ட்ரி இந்த மாதிரி ஓம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாம் நீங்கணும்னா நான் எனக்கு செய்து பலன் பெற்ற ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அது என்னதுன்னு சொன்னால், எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக பீஸாக அறுத்து வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றிட்டு தலையிலேருந்து கீழே இறங்கு வாங்கி என்ன பண்ணணும்னா தூக்கி எரிஞ்சு வீசிட்டோம்னா, லெமனை உருண்டையாக சுற்றக்கூடாது, ரெண்டாக கட் பண்ணி சுற்றும் பொழுது லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடானது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களோடு வினை புரியும். இது ஒரு அறிவியல் சார்ந்ததும் கூட. ஏன்னா நேர்மின் அயனி எதிர்மின் அயனி அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மின் அயனியாக இருக்கட்டும் நேர்மின் அயனியாக இருக்கட்டும், இந்த எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடிய அயனிகள் அதோடு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மின் ஆற்றல் அயனிகளோடு வினை புரிந்து அது எல்லாமே நீங்கி உடல் களைப்பு சோம்பல் இது எல்லாமே நீங்கி நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் புத்துணர்ச்சி பெறுறதை நம்ம உணருவோம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து பலன் பெற்ற ஒன்று. உங்களுக்கும் இது பயன் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். வீக்லி அப்படி இல்லாக்காட்டி ஒரு மந்த்லி இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு லெமனை கட் பண்ணி வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை தலையிலிருந்து கால் வரை இப்படி இது பண்ணிவிட்டு எடுத்து வீசும் பொழுது நம்மளுடைய உடலில் சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.